ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பேபி டயப்பர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ ஜிப் இருக்குது, எத்தனை கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது, எவ்வளோ திங்ஸை நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் வாங்கியிருந்தது வந்து அமேசானில் மதர்லி அப்படிங்கிற பிராண்டு, யூனிகார்ன் தீம் ப்ளூ கலர். இது வந்து மெட்டர்னிட்டி பேக்னு கூட சொல்லலாம், டயப்பர் பேக்னு சொல்லலாம். இது வந்து நான் 2 இயர்ஸ் போல நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இது வந்து நல்லா யூஸ் ஆயிடுச்சு. நல்லா யூஸ் பண்ணிட்டேன். நல்லா இதோட ஜிப்பு குவாலிட்டியும் சரி, நல்லா வெயிட் தாங்குறது எல்லாமே இன்ன வரையும் ஒரு டேமேஜ் கூட ஆகலை. நல்லா இருக்கு. இதில் என்னென்ன நான் வந்து திங்ஸ் கேரி பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்போ வந்து என் பாப்பாவுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு வந்து நான் என்னென்ன கேரி பண்ணுவேங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இது எல்லாத்தையும் நான் எப்படி இந்த பேக்ல வந்து நான் வைக்கிறேன் அப்படிங்கிறதான் பார்த்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு யூனிகார்ன் தீம் நேவி ப்ளூ கலர்ல இருக்கு. இது வந்து நிறைய சிப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஒரு ஜிப் ஓப்பன் பண்ணா மூணு இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்றவங்களுக்கு வந்து அந்த சில பேர் பாட்டில் ஃபீட் பண்ணி எடுத்துட்டு போவாங்களா, அதை வந்து அந்த 3 பாட்டில் வந்து அதில் வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நான் வந்து பிரஸ்ட் மில்க் கொடுத்ததுனால எனக்கு அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து யூஸ் ஆகலை. நான் வந்து அதில் வந்து இப்போ வந்து பாப்பாவுக்கு நான் வந்து பேராசிட்டமால், சளி சிறப்பு, இருமல் சிறப்பு இது 3 தான் பாப்பாவுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது. வந்து நான் அது 3 வச்சுப்பேன். அது 1 மந்த்துக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது 3 தான் நான் பாப்பாவுக்கு வந்து முன்னாடி இருக்கிற 3 கம்பார்ட்மெண்ட்லேயே நான் கேரி பண்ணுவேன். அப்புறம் வந்து 2 பக்கமும் சைடில் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வைக்கிற மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இன்னொரு சைடு ஓப்பனில் வந்து நம்ம வந்து வைப்ஸ் வைக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து மதர்ஸ் பாஸ் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வைப்ஸ் வந்து சைடில் வச்சுட்டு நம்ம வந்து டக்குனு எமர்ஜென்சி நம்ம டக்குனு ஓப்பன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறோம்னா அந்த ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து நம்ம வந்து அந்த வைப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி டக்குனு எடுத்து நம்ம கிளீன் பண்ணுறதுனால கிளீன் பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜிப்பை போட்டு திறந்துக்கிட்டு உள்ள அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு வைப்ஸு. அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ஃப்ளாஸ்க்கும், பாப்பா வந்து டம்ளரில் தான் இப்போ தண்ணி கொடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால டம்ளரும் ஃப்ளாஸ்க்கும் அதில் வச்சுருவேன். ரெண்டுமே நல்லா வைக்கிறதுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இன்னும் 1 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு கூட வச்சுக்கலாம், பாட்டில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் ஒரு கவர் வச்சுக்குவேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து டயப்பரும் ஏதோ மோஷன் அது மாதிரி போயிட்டானா அதை வந்து நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த பின்னாடி வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸும் ஒரு ஸ்பூனும் வச்சுக்குவேன். ஏன்னா 1 டே நம்ம ட்ராவல் எங்கேயாவது போனோம்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஒரு டவல், அதை வந்து அடியில் எடுத்து யூஸ் பண்ணி வச்சுக்குவேன். 2 டவல் வச்சுக்குவேன் பாப்பாவுக்கு. ஏன்னா கீழே டக்குன்னு படுக்க வைக்கிறது அப்படின்னா டவல் தேவைப்படும். அப்புறம் பாப்பாவுக்கு எப்போதுமே வந்து நான் ஒரு 2 செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் பாப்பாவுக்கு பேப்பரு, நம்ம வந்து எத்தனை நாள் தங்குறோம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறதோ டைம் பொறுத்து நீங்கள் வந்து டயப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு 2 டயப்பர் தான் யூஸ் பண்ணுறேன், அதில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து எப்போதுமே மஸ்ட்டு நீங்கள் வந்து மெடிக்கல் கிட்டு எடுத்துகிட்டு போகணும். குழந்தைங்க நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த மெடிக்கல் கிட்டில் வந்து அந்த பவுச்சில் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா பாப்பாவுக்கு சானிடைசர் வச்சுக்குவேன். அப்புறம் வந்து ஒரு கோம்பு, நெக்ஸ்ட் வந்து ஒரு தெர்மாமீட்டர் வச்சுக்கோங்க. எப்போதுமே ஃபீவர் நீங்கள் பார்க்குறதுக்கு எமர்ஜென்சி எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் ஃபீவர் வரலாம், நீங்கள் வந்து அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் நாசல் ட்ராப்ஸ், ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்போ என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போதுமே வந்து எங்கே போனாலுமே நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. அப்புறம் பேபி விக்ஸ், இதெல்லாம் நான் ஒரு பவுச்சில் போட்டு ஈஸியாக வந்து முன்னாடி வந்து ஒரு உள்ளே ஓப்பன் பண்ணணும், ஒரு சைடில் ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பெருசாக, அதில் வந்து அந்த பவுச் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வந்து நல்லா உள்ளே போட்டு எடுக்காம தனித்தனியாக வச்சோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு டவலு, பாப்பாவுக்கு ஒரு கர்ச்சீஃப் மாதிரி நான் சைட்லேயே வச்சுக்குவேன். வாய் துடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு கொடுத்தோம் ஏதாவது துடைக்கணும்னா டக்குன்னு எடுக்கிறதுக்காக நான் வெளியிலேயே வந்து சைடில் வச்சுருவேன். அப்புறம் ஒரு ஒயிட்டு வேஸ்ட் கிளாத்து வச்சுருப்பேன். அது வந்து சப்போஸ் நமக்கு தெரியாமல் பாப்பா வாமிட்டோ எதாவது எடுத்துனாலும் டக்குன்னு தொடச்சிட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் ஒரு ஒயிட் கிளாத்து. நெக்ஸ்ட் வந்து பாப்பா வந்து ரொம்ப அழுதா அவ வந்து விளையாடுறதுக்கு ஏதாவது தெரிஞ்சானா அந்த பொம்மையும் அந்த அந்த ஆப்பிள் மாதிரி இருக்குல்ல அந்த ஒரு சிலிக்கான் இதுவும் பாப்பாவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு யூரின் ஷீட் எப்போதுமே நீங்கள் எடுத்துகிட்டு போவாங்க. டயப்பர் யூஸ் பண்ணாலும் ஒரு யூரின் ஷீட்டு நீங்கள் வச்சுக்கோங்க எப்போதுமே.
இது ஃபுல்லாவே தான் அந்த பேக்ல வச்சிருக்கேன். இது ஃபுல்லா வச்சு இன்னும் நல்லா ஸ்பேசியஸ் இருக்கும். இன்னும் நம்ம நிறையா கூட அது உள்ள வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ வச்சாலும் அந்த பேக்ல நம்ம வைக்கிற மாதிரி நிறைய இடம் ஸ்பேஸ் இருக்கும். இதுல ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க 2 பக்கமும், அந்த ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி வந்து பேக் சைடு வந்து நம்ம குழந்தைய வந்து கேரி பண்ணும்போது இந்த மாதிரி இந்த சைடை நம்ம மாட்டிக்கிட்டு பாப்பாவே வச்சுக்கிட்டு போறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து அடியில வந்து ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம உள்ள டம்ப் பண்ணி வந்து ட்ரெஸ் வச்சிருக்கோம்னா வச்சுக்கோங்களேன், எடுக்க ஈஸியா இருக்கலாம். இந்த ஜிப்ல இருந்து நம்ம அடியில வச்சது வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ பாப்பாவுக்கு டக்குன்னு டவல் எடுத்து சீக்கிரம் படுக்க வைக்கணும், இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ள இருந்து நோண்டிட்டு இருக்காம கீழே இருந்து வந்து நம்ம டக்குன்னு ஈஸியா வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால அடியில வந்து அந்த ஜிப்ல வந்து ஓப்பன் பண்ணி நீங்க தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அந்த ஜிப்பு சொன்னேன், அதில் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து வேஸ்ட்டு பேப்பர் எடுக்கிறதுக்காக அதில் ஒரு கவர் வச்சுருப்பேன். இந்த பேக் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து மதர்லி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்